வணக்கம், நான் ஷெஃப் சீதாராம் பிரசாத், கார்ப்பரேட் ஷெஃப், ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். சக்கரை பொங்கல் இது ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது எப்படி பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள். தேவையான பொருள் நம்ம பார்த்தோம். நம்ம பச்சரிசி நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஒரு ½ ஒரு 20 minutes to ½ நம்ம சோக் பண்ணி வைக்கலாம். இது தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ரைஸ் ஃபுல்லாக இதில் போடுவோம். நம்ம இந்த பச்சரிசியும் பாசிப்பயிரும் சேர்த்து நம்ம குக் பண்ணுறோம் ஒன்றா. ஸோ இந்த பாசிப்பயிரும் ஊற வச்சுருக்கோம். நம்ம நல்லா சாஃப்டாக நல்லா சோக் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து குக் பண்ணுறோம். நம்ம இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றுறோம். சரிங்களா? ரைஸும் தாலும் நல்லா சாஃப்டாக மேஷி ஸ்டைலில் இருக்கணும். நல்லா கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் வெந்திருக்கணும். சாஃப்டாக இருக்கணும். ரைஸு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு விரைச்சிட்டு நிற்கக்கூடாது. தாலோ ரைஸோ விரைச்சி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரோம். மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும் உங்களுக்கு. சக்கரை பொங்கல்ன்றது வந்துட்டு பிரசாதம் மாத்திரம் இல்லை, அது ஒரு நல்ல ஸ்வீட்டு ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்தி ஃபுட். ஸோ இது வந்துட்டு இந்த ரைஸும் தாலும் குக் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு 12 to 15 minutes 20 minutes ஆகும். அப்போ தான் நல்லா அந்த மேஷி டெக்ஸ்சர் வரும். ரைஸும் தாலும் கொஞ்சம் லேசாக குழஞ்ச மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக குழையக்கூடாது, பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலே நம்ம வந்துட்டு இருக்கணும். இப்போது ஆல்மோஸ்ட் ரைஸும் தாலும் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு, ரெடியாக இருக்கு. ரைஸ் வெந்திருக்கான்னு பார்க்கணும் நம்ம. சரிங்களா? ஸோ நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி மேஷி டெக்ஸ்சர் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும் எங்களுக்கு. சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா ரொம்ப குழஞ்சிடாமல் கரெக்டாக சாஃப்டாக பாயில் ஆகிருக்கு. ரெண்டுமே தாலும் ரைஸும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரியும் இருக்குது. ஸோ இது ரெடியாக இருக்குது நம்மளுக்கு இப்போது. ஸோ இந்த வெள்ளை பாகம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இது வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணணும். ஏன்னா வெள்ளமும் இந்த ரைஸும் பருப்பு இது மூணுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மேஷியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெல்லம் போட்டு ஒரு 4 to 5 minutes நீங்கள் குக் பண்ணிங்கன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா திக்காக நல்லா கொஞ்சம் லேசாக ஒரு லம்பியாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு நல்லா கொதிச்சு நல்லா திக்காக ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த நெருப்புலேருந்து இது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு நம்ம இறக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த நெய்யில் தாளித்த அந்த முந்திரியும் திராட்சையும் போட்டு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இது வந்துட்டு சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் ஆறிச்சுன்னா கட்டி ஆகிடும். இதுக்கு தேவையான ஏலக்காய் நம்ம போடுறோம். ஏலக்காய் பவுடர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான ஏலக்காவை நம்ம போடுறோம். லைட்டாக கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு சின்ன பீஸ், ஸோ தட் இட் கிவ்ஸ் யூ குட் ஃப்ளேவர் அண்ட் அரோமா உங்களுக்கு. சரிங்களா? அரிசி, பருப்பு, வெல்லம், ஏலக்காய் பவுட்ரு, அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கரும்பு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ இந்த பேனை வச்சு நம்ம சூடு பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நெய் மெல்ட் பண்ணுறோம். நெய் நல்லா கொஞ்சம் லேசாக சூடான ஒன்று, ரொம்ப சூடாகக்கூடாது நெய், முக்கியமான விஷயம். ஏன்னா கேஷ்யூநட் வந்து டக்குன்னு கலர் மாறிடும், பிளாக் ஆகிடும். ஸோ லேசான சூடாக இருக்கும்போது போட்டு ஸ்லோவாக நம்ம சாட்டே பண்ணோம் கேஷ்யூநட்டை.
ஸோ பாருங்கள், லேசான ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம வந்துட்டு இந்த திராட்சை இதில் போடுறோம் நம்ம. சரிங்களா? ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சக்கரை பொங்கல் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். நம்ம லேசாக ஒரு கிண்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு, ஸோ உங்களுக்கு சக்கரை பொங்கல் ஒரு 5 minutes ஆகிடுச்சு. கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை எப்படி இருக்குன்னு திறந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் கிளாஸான சக்கரை பொங்கல் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடியாக இருக்குது. நல்லா சூடாக, நல்லா இந்த நெய் மனம், ஏலக்காய் ஃப்ளேவரு, அந்த தால் ரைஸ் ஜாகரியோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. ஜென்ரலாக வீட்டில் போனால் நான் ஃபஸ்ட்டில் நிறைய சாப்பிடுவேன். நான் நல்ல நெய், குவாலிட்டியான நெய் யூஸ் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா சக்கரை பொங்கல் இஸ் அண்ட் ஃபண்டாஸ்டிக் டெசர்ட். சூப்பரான டெசர்ட் இது, நல்ல ஸ்வீட் இது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லோரும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு.